Hi friends, welcome to Himya's home. இன்னைக்கு ரொம்ப ரிச்சான ஹெல்த்தியான டேஸ்டான பாயசம் எப்படி பண்ணலாம்னு பார்க்கலாமா? ரொம்ப ரிச்சான டேஸ்ட்ல ரொம்ப யம்மியா இருக்கும். இதுல என்னென்ன இன்கிரிடியன்ட்ஸ் வேணும்ன்றதை டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லயும் கொடுக்குறேன், செக் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் ஒரு 1/2 லிட்டர் பால் எடுத்திருக்கேன். அதை ஃபர்ஸ்ட் காய்ச்சிடலாம். அது காய்ச்சிட்டு இருக்கிறதுக்குள்ளே நம்ம சேமியாவை வறுத்துட்டு வந்துடலாம். கடாயில் 2 ஸ்பூன் நெய் ஊற்றி ஒரு 2 கப் அளவுக்கு சேமியா சேர்க்க போகிறேன். அதாவது நான் வீட்டில் யூஸ்வலாக செய்கிற உப்புமா சேமியா சொல்லுவாங்க, அதை தான் நான் சேர்க்க போகிறேன். நீங்கள் பாயசம் சேமியா கொஞ்சம் குண்டு குண்டாக இருக்குல்ல, அதுவும் சேர்த்துக்கலாம். அப்படி இல்லைன்னா நூல் சேமியா, இதை விட மெல்லிஸாக ரொம்ப நூல் மாதிரி இருக்கும் அந்த சேமியா, அது சேர்த்தாலும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நான் இந்த சேமியா சேர்த்துருக்கேன். இப்போ ஒரு 1/2 கப் அளவுக்கு ரவை சேர்க்குறேன். இது ரெண்டையும் சேர்த்து லைட்டாக ப்ரௌன் கலர் ஆகிற வரைக்கும் வறுத்துக்கோங்க. ரொம்ப நேரம் வறுக்க தேவையில்லை. எல்லாமே சேம் கலராக ஆகாது, ஒன்று டார்க்காக இருக்கும், ஒன்று லைட்டாக இருக்கும். ஏன்னா நம்ம டீப் ஃப்ரை பண்ணல. இப்போ அதுக்குள்ளேயும் பால் காய்ச்சிருச்சு. இப்போ நம்ம அதில் நம்ம வறுத்து வச்சுருக்க ரவையும் சேமியாவையும் ஆட் பண்ணிடலாம். ஆட் பண்ணி கொஞ்ச நேரம் வேக விடுங்க. பாதி தேங்காய் முடியல பால் எடுத்து இதில் ஆட் பண்ணுறேன். ஒரு 2 கப் அளவுக்கு தேங்காய் பால் இருக்கும். ரொம்ப கட்டியாக ஃபஸ்ட் பால் அந்த மாதிரிலாம் இல்லை, எவ்வளோ பால் எடுக்க முடியுமோ அவ்வளோ எடுத்துக்கலாம். தேங்காய் பால் ரொம்ப டேஸ்ட் கொடுக்கும் இந்த பாயசத்துக்கு. கொதி வந்துருச்சு. இப்போ நம்ம 1/2 கப் அளவுக்கு சர்க்கரை ஆட் பண்ணிக்கலாம். பாயசத்துக்கு ரொம்ப முக்கியமான ஒன்று. இப்போ நான் 1/2 கப் ஆட் பண்ணுறேன். நீங்கள் இன்னும் கொஞ்சம் வேணும்னா கூட ஆட் பண்ணிக்கலாம், இல்லை கம்மி பண்ணால் கூட கம்மி பண்ணிக்கலாம். ஒரு 1/2 டீஸ்பூன் ஏலக்காய் தூள் போடுறேன். இது ஒரு நல்ல மணமாக இருக்கும். இப்போ கொஞ்சம் பாதாமும் முந்திரியும் மிக்ஸி ஜாரில் போட்டு தண்ணி இல்லைன்னா பால் ஊற்றி கொஞ்சம் அரைச்சி எடுத்துக்கோங்க. பிஸ்தா கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நான் அரைச்ச பேஸ்ட் இதில் மிக்ஸ் பண்ணுறேன். இது ரொம்ப ஹெல்த்தியாகவும் ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும். இப்போ கொஞ்சோண்டு சால்ட் போடுறேன். ஒரு 2 பிஞ்ச் அளவுக்கு போடுறேன். ஏன்னா இந்த நம்மளோட பாயசத்தோட டேஸ்ட் என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும். இது இந்த பாயசம் மட்டும் இல்லை, எல்லா ஸ்வீட்டுக்குமே கொஞ்சோண்டு சால்ட் போட்டால் தான் நல்லாயிருக்கும். இல்லைனா ஏதோ ஒன்று குறையிற மாதிரியே இருக்கும். ஸோ அதனால் நான் கொஞ்சோண்டு சால்ட் போட்டு கலக்கிறேன். இப்போ கொஞ்சம் கெட்டி ஆகிடுச்சு இந்த ரவை அதெல்லாம் இது ஆறுனா இன்னும் கொஞ்சம் கட்டியாகும். அதனால் நான் இது வரைக்கும் தண்ணி சேர்க்கலை. அதனால் இப்போ ஒரு 1 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன். நீங்கள் இல்லைனா பால் கூட சேர்த்துக்கலாம். இப்போ நான் தண்ணி சேர்த்ததுக்கப்புறம் கண்டிப்பாக கொஞ்ச நேரம் கொதிக்க விடணும். அது கொதிக்கிறதுக்குள்ளேயே நம்ம தாளிச்சிட்டு வந்துடலாம் முந்திரி திராட்சை. அப்புறம் நமக்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா டேஸ்ட் கொடுக்கறதுக்காக கொஞ்சோண்டு கண்டென்ஸ்ட் மில்க் சேர்க்குறேன். நெஸ்லே பிராண்டை 2 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன். இது ஒன்றும் கண்டிப்பாக சேர்க்கணும்னு கிடையாது, இது ஆப்ஷனல் தான். ஏற்கனவே ரவை சேமியா வறுத்த கடாயிலேயே 2 ஸ்பூன் நெய் ஊற்றி முந்திரி திராட்சை இதெல்லாம் போட்டு வறுத்து பாயசத்தில் கொட்டிடலாம். நான் பிளாக் ட்ரை கிரேப்ஸும் போட்டிருக்கேன், ப்ரௌனும் போட்டிருக்கேன். நான் வறுத்த முந்திரி திராட்சை எடுத்து பாயசத்தில் போடுறேன். இதில் நீங்கள் பாதாம் பிஸ்தா கூட ஆட் பண்ணிக்கலாம். பாயசம் ரெடி ஆயிடுச்சு. இந்த மாதிரி இருக்கணும் கன்சிஸ்டன்சி, பார்த்துக்கோங்க. இந்த பாயசம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம சேனலோட லிங்க்கை டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அதை கிளிக் பண்ணிங்கன்னா அப்படியே உள்ளே போய்டும். ப்ளேலிஸ்ட்டில் போய்ட்டு நான் என்னென்ன வீடியோ போட்டிருக்கேன் எல்லாத்தையும் பாருங்கள். உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும்.